ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஷர் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரவை கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவையை பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுக்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாக கருகி போயிடும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததும் வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும்போது கிளறி விட்டுட்டே சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும், இல்லாட்டி அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போது கலர் சேர்த்துக்கலாம். இதில் கலர் ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவை கிடையாது. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பெல்லாம் இதில் சேர்த்து கிளறி விட்டு இறக்கணுன்னா சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.